இன்றைக்கி மைசூர் பாக்கு செய்ய போகிறோம்ப்பா. இதுங்க இந்த கப்பால் நான் 2 கப் கடல மாவு எடுத்துக்கிறேன். 1 கப்பு நெய்யை எடுத்து உருகி வச்சுருக்கேன். இந்த கப்பால் 1 கப்பு எண்ணெயை நம்ம சூடுபடுத்தோம். இந்த எண்ணெய் சுட்டுகிட்டே இருக்கட்டும். இது வந்து நெய் தடவி 4 பக்கம் சுற்றி நெய் தடவி நான் வச்சுருக்கிறேன். எந்த கப்பால் நம்ம கடல மாவு எடுத்தோமோ அதே கப்பால் 2 கப்பு சர்க்கரை நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம திட்டமாக தண்ணி ஊற்றணும். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சமாக போதும், அவ்வளோதான். சர்க்கரை மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். மிதமான சூட்டில் சர்க்கரை முழுசும் கரையிற வரைக்கும் நம்ம மிதமான சூட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்ம அனல் அதிகம் வச்சுக்கலாம். நம்ம உருக்கி வச்சுக்கிற நெய்யை அதில் ஊற்றி மாவை நம்ம இதை நல்லா அழகாக நம்ம இதை கலந்து விட்டு போகிறோம். நல்லா அழகாக இதை அழகாக கலந்துக்கணும். கட்டியெல்லாம் ஒன்றும் இல்லாத நம்ம மாவை அழகாக இந்த நெய்யில் 1 கப்பு நெய்யில் கலந்து வச்சுட்டோம். எண்ணெய் வந்து கொச்சிட்டு இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இது வந்து ஒரு கம்பி பாதை தான் இருக்குது. அது எவ்வளோ இன்னும் கொஞ்சம் எடுத்துட்டோம். இன்னும் ஒரு கம்பி பாதை வரல பாருங்கள். கம்பி பாதை வந்துடுச்சு. நம்ம இந்த டைமில் நம்ம கலந்து வச்சுக்கிற கடல மாவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா அழகாக நம்ம கிண்டலாம். கைவிடாத அப்படியே நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். மிதமான சூட்டில் அழகாக நம்ம வைக்கணும். இருக்கிற எண்ணெயை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிண்டுவோம். அப்படி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ இது 2வது முறை நம்ம எண்ணெய் ஊற்றுறோம். ஃபஸ்ட்டு ஒரு முறை எண்ணெய் ஊற்றிட்டோம், கொதிக்கிற எண்ணெயை. இப்போ 2வது முறை நம்ம எண்ணெய் ஊற்றி இதை நம்ம கிண்டிகிட்டு இருக்கோம். பாருங்கள், இதுதான் இதுக்கு சரியான பதம். இப்படி பாருங்கள், சட்டியில் ஒட்டாதவே அது என்ன பண்ணுதுன்னா அப்படியே பரண்டி வருது பாருங்கள். அல்வா பதத்தில் அழகாக வருது பாருங்க. இப்போ தான் நம்ம என்ன பண்ணோம், இதுக்கு மேலே இதை ஒட்டிக்கிட்டுனா சரி வராது. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை நெய் தடவின பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட வேண்டியது. சரி பாருங்கள், எதுவுமே ஒட்டலை பாருங்கள். எல்லா எண்ணெயும் குடிச்சிருச்சு. எல்லா எண்ணெயும் குடிச்சிட்டு இது நல்லா அழகாக சுருண்டி வருது. அவ்வளோதான். இப்போ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா இதை தூக்கி நெய் தடவின பாத்திரத்தில் ஊற்றிட வேண்டியது தான். நெய் தடவி நம்ம ரெடியாக வச்சுருக்கோம் அந்த பாத்திரத்தில். இந்த பாத்திரத்தில் நம்ம இதை அப்படியே கொட்டிட வேண்டியது. கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும். ஆற வச்சுட்டு பிறகு தான் நம்ம இதை பீஸ் போட முடியும். நம்ம இதை கொஞ்சம் ஆறிடுது. ஸோ இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணோன்னா இதை வந்து கொஞ்சம் பீஸ் போட்டுக்கலாம். இது மேலே கொஞ்சம் நம்ம சர்க்கரை தூவலாம் லேசாக. இது நல்லா ஆற விட்டுட்டு எடுத்து பார்ப்போம். இப்போ இதை கொட்டி பார்க்கலாமா? பார்ப்போமா? பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு பாருங்கள். அப்படியே நம்ம இதை திருப்பி போடலாமா? பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள். என்ன அழகான சூப்பரான மைசூர் பாக்கு ரெடி. நீங்களும் வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய், தேங்க்யூ.